Hello everyone, welcome you all. ஸோ இந்த வீடியோவில் ஹேவ் பின் அப்புறம் ஹேஸ் பின் யூஸ் பண்ணி டைம் ரிலேட்டடான சென்டென்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் 3 விதமான சென்டென்ஸை இது மூலிமா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரே வீடியோவில். எந்த மாதிரினா, நான் உனக்காக 2 மணி நேரமாக காத்துட்ருக்கேன், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, நீ எங்கே போயிருந்த, அவர் அங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆச்சு, இல்லைனா அந்த பஸ் அங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். இதோட பேஸ் ஃபார்முலா, ஆக்சுவலாக இதோட பேஸ் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் பீன் அல்லது ஹேஸ் பீன். இது ரெண்டும் சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஹேவ் பீனும் ஹேஸ் பீனும் சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ப்ளஸ் உங்களோட ஃபார்ம், ஒரு 3 ஃபார்ம் இருக்குது. என்னென்னா ஐஎன்ஜி ஃபார்ம், ஓவர் ஃபார்ம் ப்ளஸ் சின்ஸ் ஃபார்ம். ஓகேங்களா, இது 3 ஃபார்மேஷன் இருக்குது. இது எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், அதை யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 2 hours. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 2 hours. நான் உனக்காக 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உனக்காக 2 மணி நேரமாக காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்றது அர்த்தம். He has been waiting for you for 2 hours. He has been waiting for you for 2 hours. அவர் உனக்காக 2 மணி நேரமாக காத்துட்ருக்காரு. அவர் உனக்காக 2 மணி நேரமாக காத்துட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த செகண்ட் ஃபார்மேஷன் ஓவர் வந்து யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் பீன். இட் ஹேஸ் பீன் ப்ளஸ் ஓவர் ப்ளஸ் டைம் பீரியட் ப்ளஸ் கண்டென்ட். டைம் பீரியட் அப்படின்றபோது உங்களுடைய டைம் 1/2 hour இருக்கலாம், 1 hour இருக்கலாம், இது உங்களை பொறுத்தது. ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலப்போ, இட் ஹேஸ் பீன் ஓவர் 1 hour. வாட் ஆர் யூ டூயிங் தேர்? இட் ஹேஸ் பீன் ஓவர் 1 hour. வாட் ஆர் யூ டூயிங் தேர்? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, நீ இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, நீ இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அர்த்தம். இட் ஹேஸ் பீன் ஓவர் 30 minutes. வாட்ஸ் ஹீ டூயிங் தேர்? இட் ஹேஸ் பீன் ஓவர் 30 minutes. வாட் இஸ் ஹீ டூயிங் தேர்? 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அவன் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் அவன் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஃபார்ம், ஓவர் ப்ளஸ் சின்ஸ் ஃபார்மேஷன். ஓகேங்களா, இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் பின் ப்ளஸ் ஓவர். ஓவர் அப்படின்றது வரும். ஓகேங்களா, ஓவர் ப்ளஸ் டைம் பீரியட், உங்களை பொறுத்தது. டைம் பீரியட் அப்படின்ற போது உங்களை பொறுத்தது ப்ளஸ் சின்ஸ். சின்ஸ் அப்படின்றபோது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேருந்து அப்படின்றது அந்த காலத்தை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோங்க. ப்ளஸ் உங்களுடைய கண்டென்ட். ஓகேங்களா, இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலப்போ, இட் ஹேஸ் பீன் ஓவர் 2 hours சின்ஸ் they லீவ் ஃப்ரம் ஹியர். இட் ஹேஸ் பீன் ஓவர் 2 hours சின்ஸ் they லீவ் ஃப்ரம் ஹியர். அவங்க இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்றது. It has been over 1 hour since he leave from here. It has been over 1 hour since he leave from here போட்டுக்கலாம், இல்லைன்னா தேர் போட்டுக்கலாம். அவர் இங்கேருந்து புறப்பட்டு, அவர் இங்கேருந்து கிளம்பி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இல்லை அவர் அங்கேருந்து புறப்பட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்றது. It has been over 50 minutes since the movie started. It has been over 50 minutes since the movie started. படம் ஸ்டார்ட் ஆகிட்டு, படம் போட்டு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, படம் போட்டு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்றது. இட் ஹேஸ் பீன் ஓவர் 1 hour சின்ஸ் ஐ அரைவ்டு ஹியர். இட் ஹேஸ் பீன் ஓவர் 1 hour சின்ஸ் ஐ அரைவ்டு ஹியர், இல்லைனா சின்ஸ் ஐ அரைவ்டு போட்டுக்கலாம், இல்லைனா ஹீ அரைவ்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அவர் இங்கே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, இல்லை நான் இங்கே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான சில யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட பார்க்கலாம். அண்ட் தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா, பை.